சமைச்சு வச்சிருக்கா. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பேச்சுதான் அப்படி. சமையல்ல கெட்டிக்காரி தான். ஆனா என்ன ஒரு மனமும் வரல. சரி, சாப்பிட்டு பாப்போம். சின்னம்மா வந்துட்டியா? நல்லா சமைச்சு வச்சிருக்கேடி. பார்க்கும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அப்படியா? நான் தட்டை எடுத்துட்டு வரேன், நீ போட்டு சாப்பிட்டு பாரு என்னோட கைவண்ணம் என்னன்னு. சரி சரி, போய் சீக்கிரம் கொண்டா. சின்னம்மா, உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. ஆசையா உட்காந்துருக்கீல, வா வா, உனக்கு உரப்பு குழம்பு போடுறேன். இந்தா சின்னம்மா, ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு சாப்பிடு, அதுக்கப்புறமா கோழி குழம்பு ஊத்துறேன். மீன் குழம்பு ஒரு மனமும் இல்லை, கோழி குழம்பாவது பார்க்க நல்லா இருக்கு. அதையாவது ஊற்றி சாப்பிடலாம். இந்த வெறிஞ்சோத்தில் இந்த மனம் இல்லாத குழம்பு ஊற்றி சாப்பிடணுமா? என்ன சின்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க, அள்ளி சாப்பிடு. எனக்கு இதை சாப்பிடவே பிடிக்கல. கோழி குழம்பு பார்த்தோன்னே கோழி குழம்பு தான் சாப்பிடணும்னு தோணுது. பேசாமல் மீன் குழம்பு நைட்டு சாப்பிடுவோம். ஏன்டி கஸ்தூரி? சொல்லு சின்னம்மா. இல்லடி, எனக்கு மீன் குழம்பு வேண்டாம். ஏன்? இல்லடி, நாட்டுக்கோழி குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. ஆமாம், அதனால் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குடி. எனக்கு மீன் குழம்பு கூட நான் நைட்டு சாப்பிட்றேன். ஏன்னா மீன் குழம்பு இருக்க தானே நல்லாயிருக்கும். நைட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாகவும் இருக்கும். நான் நைட்டு அதை சாப்பிட்டுக்கிறேனே. கோழி குழம்பு தான் வேணுமா? எனக்கு என்ன, உரப்பு குழம்பு, நீயே சாப்பிடு. சரி சின்னம்மா, நான் வச்சு எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் கொண்டா. சின்னம்மா, சோறு போட்டு குழம்பு ஊற்றாதடி. வேற என்ன சின்னம்மா வேணும்? குழம்புற இருக்குமே கறி, அந்த நாட்டுக்கோழி எலும்பு களியெல்லாம் அதெல்லாம் அள்ளி போட்டு ஒரு தட்டில் கொண்டா. அதை முதல்ல நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் சோறு போட்டு சாப்பிட்றேன் என்ன? சரி சின்னம்மா. நீயே இப்படி கேட்கும்போது நான் விடுவேனா? இதோ கொண்டு வரேன். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா மூக்க தொலைக்குது. அது நல்லா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்கவே. கொண்டா கொண்டா சீக்கிரம். இந்த சின்னம்மா சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிட்றணும் என்ன? கறியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத. அண்ணன் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ போ, தண்ணி எடுத்து கொண்டு வா. சரி சின்னம்மா. நல்லா கறியெல்லாம் வேக வச்சிருக்கா. ஆத்தே, என்ன எம்பிட்டு காரமா இருக்கு. வாயிலே வைக்க முடியலையே. இந்த சின்னம்மா, தண்ணி வேணுமா? ஆமாடி, எனக்கு வாயெல்லாம் வெந்து போயிடும் போல இருக்கு. எனக்கு தண்ணியை குடுடி. என்ன சின்னம்மா, எம்பிட்டு ருசியாக சமைச்சிருக்கேன், இதை போய் உரைக்குதுங்கிற? எப்பா, உன்னை நாட்டுக்கோழி குழம்பு வைக்க சொன்னா மிளகா பொடி குழம்பு வச்சிருக்க. என்ன சின்னம்மா சொல்ற? என்ன சின்னம்மா சொல்ற? இப்பதான் அண்ணன் சாப்பிட்டு போச்சு, நல்லா சமைச்சிருக்கத்தா அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு போச்சு. நீ என்னடா மிளகா பொடி அள்ளி போட்டிருக்கேன்னு சொல்ற? ஏண்டி, நான் என்ன வேணுக்குன்னா உன்னை குறை சொல்ல போறேன்? நீயும் வேணா வந்து தின்னு பாரு, அப்பதான் உனக்கும் தெரியும். என்ன சின்னம்மா நீனு, இப்பதான் ஊட்டி விடணும்னு ஆசை வருமா என்ன உனக்கு? என்னடி சொல்ல வர? என்ன ஒரு வாய் சாப்பிட்டு பாருன்னு சொல்ற? அப்ப நீ எனக்கு ஊட்டி விட தானே வர? இப்பதான் நானே கறி மீன் குழம்பு எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு வாய் நீ ஊட்டினா கூட நான் வாந்தி எடுத்துருவேன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாது சின்னம்மா. அள்ளி எடுத்து வல்லு வதக்குன்னு சாப்பிடு. நீ கேட்டேன்னு தானே நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் காரமா போட்டேன். அது ரொம்ப காரமாவா இருக்கு? அடியே, வாயிலே வைக்க முடியலடி, அம்புட்டி காரமா இருக்குடி. எனக்கு தொண்டை நாக்கு உள்ளார இருக்கிறதெல்லாம் எரியுதுடி. அப்படியா? எரியட்டும் எரியட்டும். என்னை எப்படி வேலை வாங்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். தண்ணி தானே, நீ கொண்டாடி, தண்ணியாவது குடிச்சுக்கிறேன். என்ன சின்னம்மா நீ இப்படி பண்ற? தண்ணியை குடிச்சினா அப்புறம் சாப்பிடவே மாட்டேன். நான் தண்ணியை கொண்டு போய் உள்ளார வச்சிடறேன். அடியே கஸ்தூரி, நான் சொல்றது கேளுடியாத்தா. சும்மா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நான் குடிச்சுக்கிறேனே. அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு போ. கண்டிப்பா இது பூராத்தையும் நானே தான் சாப்பிடுவேன். சத்தியமா சொல்றேன், நானே தான் சாப்பிடுவேன். கொஞ்சமா தண்ணி குடிறியா சாத்தியில? அப்படி வா வலிக்கு. என்ன சொன்ன என்ன சொன்ன? உன் கையால சாப்பிடணும் அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீல. நல்லா ருசியா இருந்துச்சா? அடியே அடியே கஸ்தூரி, சொல்றது காதுல விழுகுதா இல்லையாடி? நீ என்ன நினப்புல இருப்பாளோ என்னமோ தெரியலையே. கஸ்தூரி கஸ்தூரி, ஆத்தே கொண்டா நீனு. ஆத்தே சின்னம்மா சின்னம்மா பார்த்து சின்னம்மா. அடியே சின்னம்மா, என்ன சின்னம்மா நீ இப்படி பண்ற? என்னமோ தண்ணியே குடிக்காத மாதிரிக்கு. ஆத்தே எரியுதே, பின்னாடி வர இடமெல்லாம் எரியுதே. எரியட்டும் எரியட்டும், நல்லா எரியட்டும். என்கிட்ட இந்த மாதிரி தானே போய் சொல்லி சமைக்க விட்ட, அப்போ எனக்கு எம்பிட்டு எரிஞ்சிருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ கொஞ்சமாக தான் எரியுது. என்ன சின்னம்மா நீ சாப்பிடாம இப்படி தண்ணியாக குடிச்சின்னா வயிறு ரொம்பிடாது. போய் ஒழுங்கா சாப்பிடு போ, நான் சோறு போட்டாது கொண்டு வந்து தாரேன். ஆத்தி, சோறு வேறையாதுல, அப்புறம் இருக்கிற இடமெல்லாம் எரிஞ்சு தள்ளிடுமே. முதல்ல இதை கொண்டு போய் குழி தோண்டி புதைக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், இதை இவ சாப்பிடு சாப்பிடு நம்ம உயிரை எடுத்துருவா. இங்கிருந்து கிளம்பி போய் அதை போய் எங்கேயாவது கொட்டி விட்டு சாப்பிடுன்னு சொல்லிடுவோம்.
சின்னம்மா சின்னம்மா இனிமே என்னை ஆடுது பிடிச்சி குழம்பு கேப்ப நீ நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த குழம்பு ஒரு 2 வருஷத்துக்கு தாங்கும். இனிமேட்டு சின்னம்மா என்னை சம்மன்னு கூட சொல்லாது. அடியே ராஜு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடி. என்னக்கா? இல்ல உன் மாமியார் மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி மர்மம் வந்து சேர்ந்துருக்கணும். பாத்தியில என்ன போடு போட்டுறான்னு. ஆமா ஆமாக்கா, மாமியார் கிழக்கு நல்லா வேணும். என்னம்மா வேலை வாங்குவா? அப்படியே சிரிக்காம கொள்ளாம வந்துகிட்டு இருக்க. வேற என்னக்கா பண்ண சொல்ற? எங்க வீட்டுக்காரு அம்புட்டு காசை போட்டு கறியை வாங்கி கொடுத்தா இவ உரப்பள்ளி போட்டு கறி அம்புட்டையும் வீணாக்கி வச்சிருக்கா. கறி காசு என்னக்கா சும்மாவா வருது? ஆமாடி ராஜு, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. இந்த மனுஷனுக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளா சமைக்கலன்னு வைங்க, அப்ப என்னம்மா திட்டுவாரு தெரியுமா? உனக்கு என்ன அருமை தெரியுது? காசோட அருமை உனக்கு தெரிஞ்சால இப்படி போட்டு கறியை வீணாக்கி வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு தாமதம்னு வானத்துக்கு போகணும் பிடிக்க குதிப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்களா, அந்த கஸ்தூரி எங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்த அம்புட்டு கறியையும் உரப்பள்ளி போட்டு இப்படி ஆக்கி வச்சிருக்கா. இந்த இதை எங்க கொண்டு போய் நான் சொல்றது? அப்படியே நான் சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் நம்பவா போறாரு? நீ சொல்றதும் சரிதான் கஸ்தூரி. என்ன பண்றது, அவளுக்கு அந்த மாதிரி வாழ்வு, உனக்கு இந்த மாதிரி வாழ்வு கொடுத்து வச்சிருக்கு. ஓ மாமியார் கறிக்கு இம்புட்டு நடந்துச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல கறி இவ்வளோ காசு போட்டு வாங்கி வீணாக்கி வச்சிருக்காளே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பே வரல. கறியை போட்டு இம்புட்டு வீணாக்குறாள்களே, காசு என்ன சும்மா மரத்துலயா காக்கிது? ஆமாண்டி ராஜு. அப்புறம் இன்னொன்னு சொல்ற கேட்டுக்க. என்னக்கா? இல்ல உன் மாமியார் கறியே இந்த வாங்குறாளே உன் சம்மந்திக்காரி, நீ எல்லாம் மாட்டினா என்ன படுவாளோ? ஆமாக்கா, அதுவும் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அவ என்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாளே, அடங்கில போறா. அதுக்கு வேற என்ன வேலை இருந்த போது? உன் பொண்ணு இருக்கால, அவளை அவன் மகனுக்கு கட்டணும்ல, அந்த எண்ணம் தான். எங்க எதையாவது சொன்னா பண்ணா நீ எங்க கட்டாம போயிருவியோன்னு அந்த பயத்துல இருக்காளோ என்னமோ. ஏக்கா நீ சொல்றது சரிதாக்கா, இப்பதான் புரியுது அவ ஏன் என்கிட்ட பம்புறா அப்படின்னு. நீ உன் சம்மத்திக்காரிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்க. உனக்கு இந்த மாதிரி எதையாவது ஒரு வெஞ்சனத்தை வச்சிட போறா. ஆமாக்கா, என்னைக்கா இருந்தாலும் அவ குத்துற பாம்புதான். அவளை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முடியாது. ஆமா ராஜு, சரி வா நம்ம போய் சாப்பிடுவோம். ஆனா ஒண்ணுக்கா. என்னடி? என் மாமியாரை பாத்தீங்கல்ல, எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு எனக்கு சாதமே வேணான்னு ஓட விட்டால. ஆமா ஆமா, அதுதான் பயங்கர சீனா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் சமைச்சிருந்தேன்னு வச்சிருக்கா, என் வாயில வச்சு திணிச்சு இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு பெரிய சண்டையே ஆக்கி விட்டுருக்கும். ஆனா இப்ப மகக்காரியா இருக்கிறாளே, ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு அந்த கறியை மென்னு முழுங்கி அவன் மூஞ்சி போற போக பார்த்துருக்கணுமே. நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜு, ஒரு 2-3 நாளைக்கு உன் மாமியார் உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டா. ஏக்கா அப்படி சொல்ற? ஏன்னா உள்ளார போன மிளகாத்தூள் அப்படி. நான் அப்பவே பார்த்தேன், சமைக்கும் போது ஒரு 5-6 ஸ்பூனை போட்டு வச்சிருந்தா. அப்படியா? ஆமாடி, 5-6 ஸ்பூன் உள்ளார போயிருக்குன்னா வாய் பல்லெல்லாம் வெந்து போய் கிடக்கும், வயிறெல்லாம் வெந்து கிடக்கும். ஒரு 3-4 நாளைக்கு தயிர்ச்சோடு தான் அவளுக்கு. சரி வா நம்ம போய் நல்ல சாப்பாடை சாப்பிடுவோம். என்னப்பா நல்ல சாப்பாடு போல? ஆமாண்டா மகனே, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சமையல் இல்லாம நல்ல சாப்பாடு செஞ்சிருக்கேன். ஏன்பா அம்மா நல்லா தான் சமைக்குமே. அட போடா நீ வேற. ஏப்பா அப்படி சொல்றிய? நீ வேறடா, உங்க அம்மா குணத்தை பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? உங்க அம்மா யாரு மேலேயாவது கோவமா இருந்தாலும் வையி, அதை குழம்புலதான் காட்டுவா. என்னடா மகனே, ஒரே காத்தா அடிக்குது போல. ஆமாப்பா, ஏதோ மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? நானும் தான் அம்மாவை நிறைய வாட்டி உசுப்பேத்திருக்கேன், ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வாட்டி கூட பண்ணது இல்லையே. அடே, நான் அவளுக்கு புருஷன். என் மேல கோவமா இருந்தானா என்கிட்டே காட்டிடுவா, ஆனா உன் மேல கோவமா இருந்தாலும் அதையும் என்கிட்ட தான் காட்டுவா. அது ஏன்பா அப்படி? பின்ன நாலு பின்ன அவ பேச்ச கேட்காம போயிட்டீங்கன்னா அதனாலதான். அப்பா எனக்கு ஒரு டவுட். என்னடா, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அட ஏன்டா நீ வேற, எங்க கல்யாணமே பேரு கூத்தால நடந்துச்சு. அப்படி என்னப்பா கூத்து நடந்துச்சு? சொல்றேன் கேளு. எனக்கு வேற ஒரு பொண்ணோட தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. உங்க அம்மாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். பாடுறா, இது வேறையா? குடுக்க பேசாம கதையை மட்டும் கேளுடா. சரி சொல்லுங்க கேப்போம். அதான் என்னைய அவ ஒன் சைடா லவ் பண்ணியிருந்திருக்கா. யாரு, அம்மாவா? ஆமாண்டா. பின்ன என்னாச்சு? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியுமே, ஒன்னு ஆசைப்பட்டானா அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டா. என்ன பண்ணாங்க? யாரு சொல்லி அவ கேட்கவே இல்லை. கல்யாணத்தப்ப கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டா. நான் இந்த மாப்பிள்ளையை தான் கட்டுவேன், வேற யாரையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்னா. உடனே அவங்க அண்ணன் வந்து, இவன் பெரிய பேரழகே, இவனை எதுக்கு நீ கட்டிக்கணும்னு நினைக்கிற? இவனை விட நல்ல அழகான வசதியான நல்ல மாப்பிள்ளையை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன் தா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்புறம் என்னாச்சு? உங்க மாமா இருக்கானே, அவன் சொன்ன வார்த்தை தான் என்னை அப்படியே உசுப்பேத்தி விட்டுருச்சு. என்னப்பா சொல்றிய? அதான்டா, ஊரறிய இவன் நல்ல மாப்பிள்ளை இல்ல, இவனை விட நல்ல மாப்பிள்ளை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு கோங்கோமா இருந்துச்சு. உடனே டடார்னு எந்திரிச்சு
நான் என்ன அம்புட்டு மோசமானவனா? நானும் நல்ல வந்தாங்க. உங்க தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லா ஜம்முன்னு வச்சு காப்பாத்துவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன்பா ஏன்பா நீங்க இப்படியாப்பா நீங்களா போய் வழியில விழுவீங்க? அதுதாண்டா மகனே, எனக்கும் இப்போ வரைக்கும் வேதனையா இருக்கு. அப்ப அமைக்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருந்தேனா எனக்கு இந்த நிலைமை வருமா? இப்பதான்பா தெரியுது ஏன் அம்மா உங்களை சூஸ் பண்ணுச்சுன்னு. ஏன்டா பாவம் வெள்ளந்தியான மனுஷன் நீங்க. ஏதா இருந்தாலும் நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க வாயால கெட்டு போறீங்க. ஆமாண்டா மகனே, இப்பவாது அப்பாவோட நிலைமையை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. அப்ப கொஞ்சம் செத்த நேரம் அமைதியா உட்கார்ந்துருந்தேன்னா ஜாம் ஜாம்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்திருப்பேன். என்ன பண்றது, என் நேரம் என் கிரகம் இவதான் என் தலையில இருந்து எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? விதி, ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் யார்கிட்டயும் கேள்விப்பட்டதே இல்லப்பா. அட போடா மகனே, ஏன்டா என் பொழப்பு இப்படி இருக்கேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்ல நான் அப்படி பண்ணேன்னு நினைச்சு சிரிக்கிறதா என்னன்னு ஒன்றும் புரியல. அப்படியே நினைச்சு 25 வருஷம் ஓடிடுச்சு. நீயும் பெரியவன் ஆயிட்ட. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணாவது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் மாமியார ஏத்து பேசினா அதுக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, கீதா எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ஆமா ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு என்னைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் மருமகளா வந்தானா எனக்கும் கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும். ஏன்னா உன் மாமியார அடக்கிற அந்த புத்தி அவகிட்ட நிறைய இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்டா. கண்டிப்பா கீதா கிட்ட தான் உங்க அம்மா நல்லா அடங்கி போவான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு இன்னமும் சிரிப்பா வருதுப்பா. பண்றது தவளை தான் வாயால கெடுங்கிறது என் விஷயத்துல சரியாயிடுச்சு. யாருக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதுல இருந்தே உங்க அம்மாட்ட பேசும்போதெல்லாம் உஷாரா இருந்துக்கிறது. நம்ம பொழப்பு ஓடிடுச்சு, இனிமே உன் பொழப்பதான் பார்க்கணும். சரிடா மகனே, நீ செத்த நேரம் கண்ணாசரு, நானும் என் கட்டையை சாய்க்கிறேன். சரிப்பா, இதுக்கு மேல எனக்கு தூக்கமே வராது. நீங்க பண்ணதை நினைச்சு சிரிப்பு தான் வரும் எனக்கு. சரி, நீ அது சந்தோஷமா இருடா மகனே. நண்பர்களே, எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீடியோல பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வருதுன்னு கொஞ்சம் கவலைப்படாதீங்க. எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த மெல்லிசையத்தோட திங்கக்கிழமை தான் ஒளிபரப்பாகும். அது வரைக்கும் எங்க சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கண்டிப்பா லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்களே தவிர வீடியோவை ஃபுல்லா பாக்குறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. வர வர வியூஸும் ரொம்ப கம்மியா போய்கிட்டே இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ பத்தின கருத்துங்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, அப்புறம் நாங்க உங்களை திங்கக்கிழமை சந்திக்கிறோம். பாய் பாய்.